ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு என்பது கண்களில் குறைபாடு. கண்களில் குறைபாடு உள்ளதை நாம் முன்கூட்டியே அல்லது இந்த பிரச்சனை வருமா என்பதை நாம் ஜோதிடம் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமா? ஆம், தெரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தானே ஜோதிடம். பொதுவாக கண்களில் வறட்சி, சிவத்தல், அரிப்பு, மங்கலான பார்வை, தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இவை தொற்று சுற்றுச்சூழல் காரணிகள் அல்லது கண்புரை மற்றும் கிலோகோமா போன்ற நோய்களால் ஏற்படலாம். வயது தொடர்பான மாற்றங்கள், நீரிழிவு மற்றும் நீண்ட நேரம் டிஜிட்டல் திரைகளை பார்ப்பது போன்றவற்றையும் கண்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கண்களில் ஏதேனும் அசாதாரணமான அல்லது தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் தாமதிக்காமல் நீங்கள் கண் மருத்துவரை அணுகுவது சிறப்பாகும். ஆனால் ஜாதக ரீதியாக கண்களை பிரச்சனை ஏற்படுவது என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? பொதுவாக கண்களை குறிக்கும் கிரகம் என்பது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகும். அதாவது சூரியன் என்பது வலது கண்ணையும் சந்திரன் என்பது இடது கண்ணையும் குறிக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே சனி பகவானோடு சூரியன் தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு வலது கண்ணில் குறைபாடு ஏற்படும். சனி பகவான் சந்திரனோடு தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இடது கண்ணில் குறைபாடு ஏற்படும். ராகு, சூரியன் அல்லது சந்திரன் அல்லது கேது, சூரியன் அல்லது சந்திரன் தொடர்பு ஏற்படுமையானால் அவர்களுக்கு வலது மற்றும் இடது அல்லது கண்ணில் பார்வை குறைபாடு அல்லது நிறக்குறடு ஏற்படலாம், அல்லது கேட்ராக்ட் போன்ற நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. அதுவே ராகு, சூரியன், சந்திரன், கேது, சூரியன், சந்திரன் தொடர்பு ஏற்படுமையானால் அவர்களுக்கு இரண்டு கண்களிலும் இந்த பிரச்சனைகள் தோன்றும். இந்த சேர்க்கை ராகு அல்லது கேது, சூரியன், சந்திரன் அல்லது சனி பகவான் வீட்டிலிருந்து ஏற்படுமையானால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண் நோய் ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.